வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள், ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஆறுகள் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆறுகள் பாய்ந்து கொண்டு இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்திய ஆறுகளை வந்து இரு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸ், அப்புறம் பெனின்சுலா ரிவர்ஸ். இமயமலை தொடர்கள்லேருந்து வரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய ரிவர்ஸ், அப்புறம் பெனின்சுலார் ரிவர்ஸ். இரு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று பெனின்சுலார் ரிவர். அந்த இமாலயன் ரிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நோக்கி ஃப்ளோ, அதாவது பாயக்கூடிய ஆறுகள், வெஸ்ட் நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். புரியுதுங்களா? ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அதே மாதிரி பெனின்சுலார்லேயும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ், அதாவது ஈஸ்ட் ஃப்ளோயிங்கில் என்னென்ன ஆறுகள், வெஸ்ட் ஃப்ளோயிங்கில் என்னென்ன ஆறுகள்ன்றதை பார்க்கலாம். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா. கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா இந்த ஆறுகள்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேங்களா? வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் என்னென்ன? இண்டஸ், ஜீலம், பீஸ், சட்லஜ். இந்த ஆறுகளெல்லாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அப்போ ஆறுகளில் இரு வகை, ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலார் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ், ஜீலம், பீஸ் அண்ட் சட்லஜ். ஓகே, இந்த பக்கம் வருவோம். நம்ம இந்த பக்கம் வந்தால் பெனின்சுலார் ரிவர்ஸ். இந்த பெனின்சுலார் ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இரு வகையான ரிவர்ஸ் இருக்குது. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் தான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அதே மாதிரி எப்படி நம்ம இமாலயன் ரிவர்ஸில் பார்த்தோமோ அதே மாதிரி பெனின்சுலார் ரிவர்ஸ்லையும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்குது. சரி, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் என்னென்ன ஆறுகள் இருக்குது? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இந்த 4 நதிகள், ஓகேங்களா? இந்த 4 ஆறுகள் ரிவர்ஸ், ஓகேங்களா, எங்கே பாயுதுன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் பெனின்சுலார் ரிவர்ஸில். பெனின்சுலார் ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் என்னென்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் நர்மதா, தபதி, ஷரவதி அண்டு மாஹி. நர்மதா, தப்தி, ஷரவதி அண்ட் மாஹி. இந்த 4 ரிவர்ஸும் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸாக பெனின்சுலார் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நதிகள். இந்தியாவின் நதிகள் அதாவது இரு வகையாக பிரிக்கிறாங்க, ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலார் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸில் ஈஸ்ட் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங் பார்க்குறோம். பெனின்சுலாரில் ஈஸ்ட் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸை பார்க்குறோம். ஹிமாலயன் ரிவர்ஸில் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸாக கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸாக இண்டஸ், ஜீலம், பீஸ் அண்டு சட்லஜ். இந்த பக்கம் பெனின்சுலார் ரிவரில் வந்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங்கில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் நர்மதா, தப்தி, ஷரவதி அண்ட் மாஹி. புரியுதுங்களா? ஸோ இவைகள் இந்தியாவின் ஆறுகள். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வர கொஷின்ஸில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பைஹார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்தனி பிரிவுகளாக இருக்குது. நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரிலாம் நமக்கு தெரியும். கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா இதெல்லாம் கேட்டிருப்போம். ரிவர் சட்லஜ் கூட கேள்விப்பட்டிருப்போம். நர்மதா, தபதி, ஷரவதி, மாஹி எல்லாமே சோஷியல் சயின்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஆறுகள் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நம்ம ஜென்ரல் நாலேஜுக்கு உதவி செய்யும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேறு ஒரு சேஞ்சஸோட ஒரு புதுவிதமான ஒரு பாடத்தோடு நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.